ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தின் விவிலிய விளக்கங்களுக்கும் அதன் நிறைவு செய்திகளுக்கும் செவிமடுத்த பின்பு கேள்வி பதில்களை தொடங்க இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். கேள்விகளை வாசிப்பதற்கு முன்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. தந்தையவர்களே, நம்ம கிட்ட 1 2 3 4 5 கடிதங்கள் நமக்கு வந்திருக்கிற நிகழ்ச்சிக்கு நம்ம அதை வாசிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போன புத்தகத்தில் நம்ம வாசித்தப்போ ஒரு கேள்விக்கு மட்டும் இந்த புத்தகத்தின் கடைசியாக பதில் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறோம் சாமி. மீன்வாய் நாம் அதை புத்தகத்தை விளக்கங்கள் சொன்னப்பவே அதை சொல்லிட்டோம். ஆனாலும் இன்கேஸ் அவங்களுக்கு இன்னும் சேரலை அப்படின்னா கடைசியாக ஒரு முறை மட்டும் அதை நம்ம சொல்லிடுவோம். என்னன்னா, தாவீது உரியாவுடைய மனைவியோட பாவம் செய்கிறாரு, அதுக்கடுத்து இன்னொரு கணக்கெடுப்பு பாவம் செய்கிறாரு. ஆனாலும் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலில் இடம்பெற அளவுக்கு அவருக்கு என்ன ஸ்பெஷலு, இந்த பாவங்க செஞ்சிருக்காரு, அவர் இடம்பெறலாமா ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் சாமி. 2 செய்தி ஒன்று சொல்கிறோம். இயேசுவின் தலைமுறை பட்டியல் பற்றி ஒரு டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. 400 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாங்க. தலைமுறை பட்டியல் பற்றி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகான செய்தி. நிறைய செய்திகளை அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஒரு வகையில் பார்த்தோம்னாக்க 3 பேருமே ஏதோ ஒரு வகையில் மாறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்க. தாமார், அதேமாதிரி அம்னோனுடைய போன அம்னோனுடைய சகோதரி அந்த கற்பழிப்புக்குள்ளாகிறாள், அது பார்க்குறோம். அதேமாதிரி ரூத்து கணவனை இழந்து வரவங்க. அதேமாதிரி ராகா விலை மாதுவாக கருதப்படுகிறார். இப்போ இந்த பேர்களெல்லாம் எதுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னாக்க, கடவுளின் ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியலில் கூட மனிதர்கள் அப்படி இப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாவ நிலையிற்குள்ளாக இந்த மனிதர்கள் வழியாகவும் இயேசுடைய பிறப்பு இருந்திருக்கிறது என்பதை வழிமுறை பண்ணி சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ரூத்து, தாமார், அது இவங்களாம் சொல்லி போகும்போது தாவீதும் தவறு இழைத்தார். அதே போல் இப்போ சென்சஸ் கணக்கு எடுக்கும்போது அவரும் மன அகங்காரத்தினால ஆண்டவருக்கு எதிராக குற்றம் இழைத்தார் என்று சொன்னார். கடவுள் அந்த வழியிலையும் இப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு புனிதர்கள் மட்டும் தேவை கிடையாது, மனிதர்களுக்கு பாவிகளும் தேவை. பாவிகளும் தான் அவர் அதிகம் தேடி வருகிறார். நோய் அற்றவருக்கு அன்று நோய் உற்றவருக்கே தேவை. மனுமகன் பாவிகளையே தேடி மீட்க வந்தார்னு சொன்னார். அந்த வகையில் பார்க்கும்போது தாவீதை நம்ம பாவியாக பார்க்காம ஒரு மாபெரிய வரலாற்று புதினத்தினுடைய ஹீரோவாக பார்த்து அந்த ஹீரோவுக்கான ஒரு வழிமுறையில் இயேசு பிறந்தார்னு சொல்லலாம். அந்த எரிக்க நகரத்து குருடர்கள் கூட சொல்லுவாங்க, இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இயேசு தாவீதின் மகன் சன்னாப்னு. அதேமாதிரி எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் ஜெஸ்ஸேவினுடைய தண்டிலிருந்து ஒரு தடி துளிர்க்கும், அது தாவீதுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி 34ஆம் அதிகாரம் இதில் எசேக்கியேல் புத்தகத்தில் கூட அந்த தாவீதை போன்ற ஒரு அரசனை உங்களுக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பதாக இருக்குது. தாவீது ஒரு இமாலய மெகா கேரக்டர். அப்படி அந்த ஒரு கேரக்டரில் இயேசு தலைவராக வர்றார். இயேசு உண்மையான கடவுளின் மகனாக இருக்கிறாரு, உலகத்தின் அதிபதியாக இருக்கிறாரு. அவர் அரச பரம்பரையில் வந்தாருன்றதுக்காக சொல்லுவாங்க. நன்றி தந்தை அவர்களே. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி எழுதியவர் அனஸ்தாஸ் மேரி, நாகர்கோவில் அருகுவிலையை சார்ந்தவர். இவர் 2 கேள்விகளை கேட்கிறார் தந்தை அவர்களே. 1, உரியா என்பவர் இத்தியர் குலத்தை சார்ந்தவர், இஸ்ரேல் அல்ல. இவ்வாறு வேறு ஒருவரை போர் புரிய சேர்த்து கொள்ளலாமா? விளக்கம் தேவை. முதல் கேள்வி. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. நல்லா கூர்ந்து விவிலியத்தை படிக்கிறாங்க. இப்போ கேனியனான அப்படின்னு ஒரு நம்ம இதில் வாசித்தோம்.
கேனியனானன்னு ஒரு வாசம். அதே போல் வந்து இன்னும் பிற மற்ற குலங்களை சார்ந்தவர்கள் கூட வந்து பங்கெடுக்கிறாங்கன்னு சொல்கிறது. இவங்க வந்து ஒப்பந்த ஊழியர்களாக வேலை செய்வாங்க. அரசன் போருக்கு போனால் போவாங்க. அதே மாதிரி அவங்க மக்கள் மத்தியிலே 12 கோத்திரங்களுக்கு மத்தியிலே குடியிருப்பார்கள். அது பார்த்தோம்னாக்க நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் அல்லது யோசுவா புத்தகத்தில் வந்து இது வந்து சீட்டு போட்டு பார்ப்பார். சீட்டு போட்டு ஒவ்வொரு பகுதியாக 12 கோத்திரங்களுக்கும் குலுக்கி கொடுப்பார். அவங்க வந்து மற்ற மக்கள் மத்தியில் வாழ்கிறவங்க தான். இந்த இடத்துல இருந்தாலும் கூட மற்ற மக்கள் அவங்க மத்தியில் வாழ்ந்தாங்க. இட்டாய்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இனம் வந்து ஒரு வலிமையான இனம் இத்தியர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் வந்து அப்புறம் கேனியர்கள் என்று இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்து படையில் உதவி செய்வாங்க. அரசர்கள் மிகுந்த மரியாதையாக நடந்துக்குவாங்க. அரசன்ட்ட மிகுந்த மாண்போடு நடந்துக்குவாங்க. அது மாதிரி அப்படிப்பட்ட போர்க்களத்தில் புரிகின்ற அதுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். அதான் பாருங்களேன், ஒரு வீட்டுக்கு போக்கில் நெக்லஸ் அனுப்பிவிட்டார் அப்படிம்பார். அது சன்மானமும் அவங்களோட போருக்கான சன்மானம் வழங்கப்படும். அதே மாதிரி வந்து தாவீது செஞ்ச இன்னொரு அழகான ஒரு செயல் இந்த பிற்பாடு வருது. அதில் வந்து போருக்கு போகக்குள்ள சமைக்கிறாங்க இல்லைங்களா, சமைக்கிறவங்க பாத்திரங்களை பார்த்துக்காங்களே, அவங்களுக்கு வந்து போர்க்களத்தில் போய் சண்டை போட்டு அங்கே இருக்கிற ஆடு மாடு குதிரை வெள்ளி தங்கம்லாம் அடிச்சுட்டு வருவாங்க. வரக்குள்ள வந்து தாவீதின் காலம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு அது அவங்களா பிரிச்சுக்குவாங்க. தாவீது தான் முறையாக சமைக்கிறவங்க இல்லைனாக்க நீ போய் சண்டை போட முடியுமா, அல்லது வந்து இங்கே உங்கள் பொருளை பார்த்துக்கிறவங்க இல்லைன்னா போய் உங்கள் பொருள் உடஞ்சி போன அம்பு ஈட்டி எல்லாம் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி செய்யணும், அவங்களுக்குலாம் இல்லைன்னா இது பண்ண முடியுமா. ஆக உங்களுக்கும் அந்த போருடைய கொள்ளடிக்கப்பட்ட பொருட்களை பங்குண்டு என்று பகிர்ந்து கொடுத்தவர் தாவீது அரசர். அந்த வகையில் பார்க்கும்போது இத்தீனான ஊரியாவுக்கும் சரி கேனியர்களுக்கும் அந்த பங்கு போரனுடைய போர்க்களத்தின பங்கு உண்டு. அவர் தகுந்த சன்மானமும் வெகுமதியும் கிடைக்கின்றதை நம்ம பார்த்துக்கிறோம். தந்தை அவர்களே, அனஸ்தாஸ் மேரி அவர்களின் 2வது கேள்வி, யூதா தாமாருடன் தவறு செய்தால் சபிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள், உண்மையா? விளக்கம் தேவை. நல்ல அருமையான கேள்வி. இதில் 2 செய்தி இருக்கிறது. ஒன்று வந்து யூதா தாமார் என்கின்ற ஒரு கேள்வி வந்து தொடக்க நூல் புத்தகத்திலே வருகிறது. இங்கே வந்து 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே அப்னேர், அம்னோன் மற்றும் தாமார் 3 பேர்கள் கொண்ட இடையான ஒரு உறவு சிக்கல்களை நம்ம பார்க்குறோம். அது வந்து கோசிஸ்டர் அது எங்கள் அம்மா உங்கள் அம்மா அவங்களுடைய ஒரு மனைவி, அவங்களுடைய மகள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அம்னோன் வந்து தாமாரிடம் உறவு கொள்கிறான், உறவு கொள்ள ஆசைப்படுகிறான். அது நயவஞ்சகமாக நிறைவேற்றுகிறான். அதனால் அப்போ வந்து சபிக்கப்பட்டவளா என்று கேட்ட பொழுது எதுக்காக அப்படின்னாக்க, சொந்த அண்ணனே வந்து என்னை வந்து வன்கொடுமை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழுகிறாள். அப்போ தான் வந்து அவனுடைய சகோதரன் சொல்லுவான், நீ கவலைப்படாத. அப்னேர் என்ன சொல்லுவான், நீ கவலைப்படாத, அவனுடைய சகோதரன் என்பதை மட்டும் மறந்துடாத, அவன் தக்க காலத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். அந்த வகையில் பார்க்கும்போது அவள் சவிக்கப்பட்டவளா என்று கேட்டபொழுது என்ற கேள்விக்கான பதில் என்ன வருது அப்படின்னாக்க, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், தாமார் தன் தலை மீது சாம்பல் தூவினால், தன் மீது இருந்த பல்வண்ண ஆடையை கிழித்தால், தலை மீது கை வைத்துக்கொண்டு அழுது கொண்டே சென்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவதை விட இவர்கள் துக்கத்தில் இருக்கிற மனிதர்கள். தலைக்கு சாம்பல் போட்டுக்குவாங்க, தலைமையில் கையை வச்சுக்குவாங்க, ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள். போனாக்க ஆண்டவரால் வந்து இழிவுபடுத்தப்பட்ட ஆண்டவர் வந்து இழிவுபடுத்தும்படி விட்டுவிட்டார் என்று முறையீட்டு செய்கின்ற ஒரு இதாக இருக்கும். அது வந்து ரெசிஸ்டன்ஸ், தட் ஆல்சோ ரெசிஸ்டன்ஸு, தட் ஆல்சோ ஒப்போசிஷன். வந்து ஒரு ஆண் வந்து என்னை இப்படி வயலேட் பண்ணிட்டான், வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறேன், நான் எனக்கு நீதி வழங்கக்கூடாதா, வழங்க மாட்டீங்களா என்று அவள் தலைமீது கை வைத்து கொண்டு சாம்பல் பூசி சாக்குடை உடுத்தி அவள் வருகிறாள். அப்போ தான் வந்து அவங்க சொந்த அண்ணன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, வருத்தப்படாத, உனக்குரியதை நான் செய்கிறேன் அப்படின்னாரு. தாவீது இந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, இந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்திருக்கவே கூடாது, ஏன் இப்படி நடந்துச்சு என்று சொல்லி வருத்தப்பட்டு தன் மகளுக்காகவும் அவர் பரிந்து பேசுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்குறோம். சகோதரி கேட்ட கேள்விக்கு இன்னும் ஒரு பதிலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் வந்து 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகத்தில் வந்து அம்னோன் அப்னேர் தாமார் என்ற நிகழ்ச்சியை பார்த்தோம். அதே பேருடைய ஒரு நிகழ்வை வந்து நம்ம தொடக்க நூல் 38ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். யூதா என்கின்ற சகோதரர் வந்து தாமார் என்கின்ற
மருமகளோடு உறவு கொள்கிறார். உறவு கொண்டு அதற்கான பரிசு பொருளை கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர் வாதாடும் போது அவருக்கு உண்மை புரிகிறது. ஏனென்றால் கணவனை இழந்து தவித்திருக்கிற அந்த பணிப்பெண் இன்னொரு கணவனுக்கு மனைவியாகக்கூடிய வாய்ப்பை நான் உனக்கு பெற்றுத்தருவேன்னு சொன்னார். ஆனால் அந்த சமயத்தில் அதை மறந்துட்டார். அவர் ஒரு ஓரவஞ்சனை பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிச்சு. அந்த சமயத்தில் தான் யூதாவே அந்த பெண் வேசியை போல அமர்ந்திருக்கிறாள். அவரிடம் உறவு கொண்ட பிற்பாடு உண்மையை புரிய வைக்கிறது. ஆக தன்னுடைய மருமகளுக்கும் ஒரு உறவு தேவை, அவருக்கும் ஒரு கணவன் தேவை என்பதை உணர்ந்து பார்த்து காட்சியை மாற்றுகிறார். இப்போ அனஸ்தாஸ் அம்மா சொன்ன கேள்வியிலேருந்து முதல் கேள்வி 1 சாமுவேலிருந்து சொன்னோம். 2வது பதில் இங்கிருந்து சொல்கிறோம். இங்கேயும் சபிக்கப்பட்டவர்களாக அல்லாமல் துக்கத்துக்கும் அவமானத்திற்கும் உரியவர்களாகத்தான் காட்டப்படுகிறார்கள். நன்றி தந்தை அவர்களே. கேள்வி கேட்ட அனஸ்தாசிமேரி அவர்களுக்கும் நன்றி. அடுத்த கடிதம் எழுதியிருப்பவர் ஜே ஸ்டெல்லா அலெக்சாண்டர், கேஜிஎஃப் பகுதி, காட்டு மாதா கோவிலில் எழுதியிருக்கின்றார். அவருடைய தொடக்கமே அழகாக இருக்கிறது தந்தை அவர்களே. எங்கள் தந்தை ஸ்டாலின் அவர்களுக்கும் நம் தந்தை பிரகாஷ் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான பாசமான இனிமையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நல்ல ஆசி சுகத்தோடு இருக்க ஆண்டிடம் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சாமி. நன்றி சொல்கிறோம். தந்தையே, இப்பொழுது 1 சாமுவேல் முடித்து 2 சாமுவேல் புத்தகங்களின் விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அது மிகவும் அருமையாக இருக்கிறது. தந்தை ஒவ்வொரு விளக்கங்களிலும் மிகவும் அருமையாக இருக்கிறது. நீங்கள் தெளிவாகவும் எளிமையான முறையிலும் சில நேரங்களில் உண்மையான சம்பவங்களையும் விவரிக்கும் பொழுது மிகவும் தெளிவாக புரிகிறது. தந்தையே, நாங்கள் எதை படித்தாலும் சிலது புரியும், சிலது புரிவதில்லை. ஆனால் அந்த நிகழ்வுகள் தினமும் பார்க்க தவறுவதில்லை. கேள்விகளும் பதில்களும். சில நேரங்களில் நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்க தோன்றும். அதை நம் தந்தை பிரகாஷ் அவர்கள் கேட்டு விடுகிறார். அதை தந்தை ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் விளக்குகிறீர்கள். அதனால் அதை புரிந்து கொள்ள உதவுகிறது. தந்தையை உங்களை நாங்கள் பெறுவதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி தந்தையர்கள் நம் மாதா சேனலுக்கு தேவை. அதனால் தான் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தந்தையே, உங்களுக்கு ஒரு கேள்வி. அவங்க கேட்டுக்க ஒரு கேள்விக்கு சாமி. தாவீது அரசர் எல்லாம் அருமையாக சவுலுக்கு உதவியாக இருந்தார். ஆனாலும் சவுல் அவர் மேல் கோபம் கொள்கிறார், அவரை சாகடிக்கவும் துணிகிறார். இதற்கு சில விளக்கங்களை கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க சாமி. விளக்கங்கள் நாம் சொல்லும்போது 2 செய்தி சொல்லலாம். ஒன்று பொறாமை, பொறாமை. 2வது, நான் அபிஷேகம் செய்யப்பட்டவனாக நான் இருக்கிறேன், எனக்கு போட்டியாக தாவீது இருக்கிறாரா என்கின்ற ஒரு பொறாமை எண்ணத்திலும் போட்டி மனப்பான்மையிலும் சவுல் தாவீதுக்கு எண்ணற்ற துன்பங்களை வருவிக்கிறார். 2வதாக பார்க்கின்ற பொழுது சவுல் தாவீதை ஓட விரட்டி எதிரி நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கும்படி செய்கிறார். ஆனாலும் பாருங்கள், இணைச்சிட்ட வரலாற்று நூலாசிரியர் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே சவுல் செய்கிற காரியத்தை மிகைப்படுத்தி சொல்லவில்லை, மாறாக இயல்பாக சொல்லுகிறார். ஆனால் அவர் இணைச்சிட்ட வரலாற்று நூலாசிரியர் சொல்லும்போது அவர் சொல்லுவார், தாவீது இப்படிப்பட்ட கஷ்டங்களினால் அவர் புடமிடப்பட்டு ஆண்டோருக்குரிய ஒரு தூபக்களமாக மாறினார் என்று சொல்வதே தகுமான ஒன்று. இந்த துன்பங்கள் மனிதனிடமிருந்து வருகிறதாக நாம் நினைத்தோம் என்று சொன்னால் பொறாமை, போட்டி, சண்டை, இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இது எல்லா தடை கற்களையும் ஆண்டவர் படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றியின் பாதையில் தாவீதை அழைத்து சென்றார் என்பதுதான் உண்மை. இதுக்கு இவங்கெல்லாம் சின்ன சின்ன காரணங்கள், இவங்க செய்கிற சின்ன சின்ன தப்பு பண்ணுற கொடுமைகள் எல்லாம் தாவீதை இன்னும் உறுதிப்படுத்துகிறது, இன்னும் தெளிவாக சிந்திக்க வைக்கிறது, இன்னும் முன்னோக்கி போக வைக்கிறது. அதே போல் யாரை நம்பலாம், யாரும் நம்பக்கூடாது, யாரு கூட வாழலாம், யார் கூட வாழக்கூடாது என்கின்ற எண்ணத்தையும் தருகிறதுனால் இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே அதுதான் தாவீது ஆண்டவர் அனுப்பிய துன்பங்களை எல்லாம் அது ஒரு படிக்கட்டுக்கல்லாக மாறி உயர்ந்த இடத்துல ஏறி நிற்பதற்கு, வெற்றியின் கனிகளை தட்டி பறிப்பதற்கு அது வழியாக தான் பார்த்துட்டு எந்த இடத்துல தாவீது சவுல் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, அவருடைய துன்பம், அவரோட தொல்லை தாங்க முடியல அது புலம்போதே எங்கேயுமே கிடையாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது துன்பங்கள் எல்லாம் அவருக்கு படிக்கட்டு கற்களாக மாறுகிறது. வெற்றி பாதையை நோக்கி முன்னேறி அவர் சென்றார், சாதித்தார், இன்றும் நம் மனதில் வாழ்கிறார். நன்றி தந்தை அவர்களே. இவர்கள் இன்னும் எழுதியிருக்கிறார்கள். தந்தை ஸ்டாலின் அவர்களின் கேஜிஎஃப் வருகை
தந்தை கேஜிஎஃப்பில் புனித தெரசா அன்னை ஆலயத்தில் 3 நாள் தியானம் வைத்திருந்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது தந்தை அவர்களே, எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஆனாலும் உங்களை தனியாக சந்திக்க முடியாமல் போய்விட்டது. உங்களுக்காக என்னுடைய ஜெபத்தில் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க சாமி. இதுதான் தான் சகோதரி எழுதியிருக்கிற கடிதம். ஸ்டெல்லா அலெக்சாண்டர் சகோதரி அவர்களுடைய கடிதத்துக்கு மிகவும் நன்றி. நம்மளை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க சாமி, எங்கள் தந்தை நம் தந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. நன்றி சகோதரி, அன்பா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க சாமி. அடுத்த கடிதம் சாமி, ஊரப்பாக்கத்திலிருந்து ஜே இருதயராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க சாமி. அன்பு தந்தை ஸ்டாலின் குமார், அருட்தந்தை பிரகாஷ் ஆகியோருக்கு வணக்கம் வாழ்த்துக்களும் கூறி எழுதிக்கொள்வது. கீழ்கண்ட எனது சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள இதனை எழுதுகிறேன்னு சொல்லியிருக்காங்க சாமி. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்தில் சவுலுக்கு பிறந்த புதல்வர்கள் யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா இவர்களுடைய 2 புதல்வியர்கள் பெயர்களாவன. மூத்தவள் மேராபு, இளையவள் மீகால் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் அனைத்து புதல்வர்கள் பற்றியும் தொடர்ந்து வரும் வசனங்களில் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டனர். பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடினர். பலர் கில்போவாமாவில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர்தம் புதல்வர்களையும் பின்தொடர்ந்து அவர்தம் புதல்வர்களான யோனத்தான், அபினதாபு, மில்கிசுவா ஆகியோரை வெட்டி கொண்டனர் என்று போடப்பட்டுள்ளது. இஸ்வி என்பவரது பெயர் போடப்படவில்லை. இந்த இஸ்வி என்பவர் தான் இஸ்பசேத்து என்பவரா? பெலிஸ்தியரால் கொல்லப்பட்ட மில்கிசுவா என்பவர் யார்? சாமுவேல் புத்தகங்களை மிக நுணுக்கமாக விளக்கி வரும் அருட்தந்தை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி. இப்படிக்கு ஜே இருதயராஜ் என்று எழுதியிருக்கார்கள் தந்தை அவர்கள். இப்போ இந்த கேள்விக்கான விடை வந்து சற்று நுணுக்கமாக இருக்கிறது. அவர்கள் விடயத்தை அவ்வளோ நுணுக்கமாக தேர்ந்து தெளிந்து வாசிப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் சவுலுடைய பிள்ளைகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இஸ்வி என்று ஒரு மகன் இருக்கிறார், யோனத்தான் இருக்கிறார், அவர் மேராபு மகள் கூட இருக்கிறதாக தான் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 31ஆம் பகுதியில் வந்து பிலிஸ்தியர்கள் சவுலின் புதல்வர்களை போரிலே வென்று மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இஸ்வி என்கின்ற பெயர் வரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான காரணம் வந்து நம்மளுக்கு தெரில. இன்னொரு செய்தியாக சொல்லாததுக்கான காரணம் நமக்கு தெரியல. மற்றபடி ஒரு போர் தன்மையில் பயிற்சி பெறாதவராக இருக்கிறாரோ என்னமோ தெரியவில்லை. மற்ற 2 புதல்வர்களும் போருக்கு போகிறார்கள். போர்க்களத்தினுடைய எல்லா காட்சிகளிலும் பங்கேற்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்வி இஸ்போஷேத் என்று ஒரு பெயர் இருக்கிறது. சவுலுடைய மகனாக இஸ்போஷேத் என்று சொல்லப்படுகிறது. இஸ்வி இஸ்போஷேத் இருவரும் ஒருவரா அல்லது வெவ்வேறானவர்களா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நல்ல கூர்மையான தேர்ந்து தெரிந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நான் வந்து பெயர் விளக்கத்திலேருந்து ஒரு விளக்கம் சொல்கிறேன். கமெண்ட்ரி வந்து நான் எதுவும் பார்க்கல. அப்படி பார்க்கறது இப்போ கூட பார்த்து சொல்லலாம். அதாவது இஸ் போஷேத் என்று சொன்னால், இஷ் என்றால் மேன், பொஷேத் என்று சொன்னால் அவமானம், அவமானத்தின் மனிதன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர் வந்து சவுலுடைய மகனாக இஸ் போஷேத் என்று, மெபி போஷேத் என்று சொல்லி பிற்பாடு ஒரு இதில் இன்னொரு கதாபாத்திரத்தையும் என் தந்தையின் அவமானம் என்று போல மெபி போஷேத், இது இஸ் போஷேத் என்பார் அவமானத்தின் மனிதன் என்று பொருள்படுகிறது. இஸ்வி போஷேத் என்று பார்க்கும்போது ரூட் அனாலஜியில் வந்து வெவ்வேறையாக தெரிகிறது. இஸ்வி என்பதற்கு வேறு அர்த்தமாக இருக்குது. ஒருவேளை இஸ்வி போஷேத்துடைய சுருக்கெழுத்து தான் இஸ்வியா என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் போஷேத் என்று சொன்னால் அவமானத்தின் மகன் என்று அர்த்தமாகும். இஸ்வி என்றால் அந்த அர்த்தம் வரவில்லை என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் 3வது மகனுடைய பெயரை போர்க்களத்திலே குறிப்பிடாததற்கு காரணம் நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை வரலாற்று நூலாசிரியர் இந்த இருவர் மட்டும் தாக்கினார்கள், இன்னொருவர் தாவீதுக்கு எதிராக போராட ஆரம்பிப்பார் என்று சொல்ல நினைத்தாரோ இன்னும் தெரியாது. அதே போன்று தந்தை அவர்களே, பெலிஸ்தியரால் கொல்லப்பட்ட மில்கிசுவா என்பவர் யார் என்று கேட்டிருக்கார்கள். மில்கிசுவா என்கிறவர் தான் தாவீதுடைய மகனாக வருகிறார் இல்லைங்களா? தாவீதுடைய மகனாக வருகிறார். மில்கிசுவா, இஸ்வி,
மற்றும் மூன்றாவது யோனத்தான் 3 பேரும் அவனுடைய இதாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த காட்சியில் தான் நம்ம பார்த்தோம், அவன் வந்து அவன் அப்பாவையும் அவன் மகனையும் வந்து உரிச்சி மரத்தில் கட்டி தான் என்ற இடத்துல கட்டி போட்டுருவாங்க. மக்கள் போய் திருட்டுத்தனமாக போய் ராவிலே அவருடைய உடவை எடுத்துட்டு வருவார்கள் என்பதும் ஒரு காட்சியாக இருக்கிறது. பயங்கர டெக்னிக்கலாக நல்ல டெக்னிக்கல், நல்ல ஒரு ஆராய்ச்சிக்கான கேள்வி. தற்போது அந்த விவிலிய புத்தகங்கள் இல்லை இருந்தாங்க இன்னும் கூட நுணுக்கமான பதிலை சொல்ல முடியும். நான் இன்னொரு கேட்டு நான் சொல்லி வைக்கிறேன், இல்லாட்டி அவருடைய விலாசம் கொடுத்தீங்கன்னாக்கா அவருக்கு நான் கடிதம் எழுதி சொல்லி வைக்கிறேன். தேங்க்யூ சாமி. இருதய சகோதரருக்கு மிகவும் நன்றி. அடுத்த கேள்வி தந்தையவர்களே, எழுதியிருப்பவர் நேசராணி என்பவர் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதியது எடுத்து வாசி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. 1 சாமுவேல் 2:1. எங்கள் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய அருட்தந்தையர்கள் இருவருக்கும் இயேசு கிறிஸ்துவில் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் வணக்கமும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நம் உள்ளங்களில் இறை வார்த்தையையும் இல்லங்கள் தோறும் இறை ஆட்சியையும் கட்டி எழுப்பும் எமது மாத தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பாகும் எடுத்து வாசி என்னும் தொடர் நிகழ்ச்சி மிக மிக நேர்த்தியாக உள்ளது. இது குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். ஒரு காலத்தில் பழைய ஏற்பாட்டு நூல்களை மேலோட்டமாக வாசித்தோம். ஆனால் தற்பொழுது அந்த நூல்கள் வழியாக வரலாற்று நிகழ்வுகளையும் அவை எமது வாழ்க்கைக்கு சொல்லும் பாடங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக யாவை இறைவன் நம் மூதாதையருக்கு செய்த அரும்பெரும் செயல்களையும் எம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு நூல்களுக்கும் விளக்கம் சொன்ன அருட்தந்தையர்களின் விளக்க உரைகளும் தற்போது சாமுவேல் நூலுக்கு தாங்கள் சொல்லும் விளக்க உரையும் அவை நம் வாழ்வுக்கு சொல்லும் நெறிமுறைகளும் மிகவும் அபாரம். நம் திரு அவை பெற்றெடுத்த திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தூய ஆவியானவரால் அபரிமிதமாக நிரப்பப்படுகிறார்கள் என்பதை பல நிகழ்ச்சிகள் வழியாக எம்மால் நன்கு உணர முடிகிறது. இதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். எமது மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் எம்மை ஆன்மீகத்தில் முதிர்ச்சியடை செய்கின்றன. அனைத்து விதமான ஆயக்கலைகள் 64 ஒருங்கே கற்றுத்தரும் பல்கலைக்கழகமாம் மாதா தொலைக்காட்சி இறை அருளால் எமக்கு கிடைத்த மாபெரும் கொடை. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அல்ல குறையாத இந்த அட்சய பாத்திரம் என்றும் எம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். தந்தையர்களே, தொடர்ந்து உங்கள் பணிவாழ்வில் இறையருள் உங்களோடு இணைந்திருக்க வேண்டுமென்று மூவொரு இறைவனை மன்றாடி இம்மடலை நிறைவு செய்கின்றோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. பணிவுடன் மாதாவின் மகள் நேசராணி எழுதியிருக்காங்க. நன்றி 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 சகோதரி நேசராணி, உங்களுக்கு நன்றி, கருத்துக்கு நன்றி, உங்களுடைய அந்த உற்சாகமூட்டும் வார்த்தைகளுக்கு நன்றி. தந்தையவர்களே, அடுத்த கேள்வி எழுதியிருப்பவர் பி. மார்கரெட், ஓய்வு பெற்ற ஆசிரியர் எழுதியிருக்கின்றார். நீலகிரியிலிருந்து கூடலூரிலிருந்து எழுதியிருக்கிறார். தந்தையவர்களே, அருட்பணி டேவிட் ஸ்டான்லி குமார், அருட்பணி பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் எடுத்துவாசி நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்நிகழ்ச்சியை கூடியவரை தவறாமல் எல்லா வேலைகளையும் விட்டு பார்த்து வருகிறேன். ஃபாதர் டேவிட் அவர்கள் பழைய விவிலியத்தை, அதாவது பழைய ஏற்பாட்டை விளக்கமாக கற்று அறிந்து அதனை விளக்க எத்துணை எடுத்துக்காட்டுகள் தந்து விளக்குவது எங்கள் அறிவுக்கு எட்டாதது. எவ்வளவு சரளமாக நினைவு ஆற்றலோடு மூச்சு விடாமல் விளக்கங்களை உமது வாழ்க்கை அனுபவங்கள் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் கொடுத்த உமது ஞானம் ஆச்சரியம். இடையிடையே நகைச்சுவை என்னும் சிறப்பு. சந்தேகம் கேட்க விளக்கமும் கேட்டு சிரிப்போடு உரையாடும் ஃபாதர் பிரகாஷ் அவர்களின் பேச்சும் மிகவும் சிறப்பு. ஃபாதர் டேவிட் அவர்கள் இடையே ஓய்வின்றி பேசி அவரது குரல் கூட சில சமயங்களில் தெளிவு குறைவாக இருப்பதை பார்த்து நான் வருத்தம் அடைகிறேன். ஃபாதர், நீங்கள் இடையே ஓய்வெடுத்து பேசும்படி உங்கள் உடல்நலத்தையும் கருத்தில் கொண்டு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எழுதியிருக்கிறாங்க சாமி. புதிய ஏற்பாட்டில் ஒரு சிறிய சந்தேகம் தந்தையவர்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இயேசுவின் முதல் 30 ஆண்டுகளில் அவரது செயல்கள் பற்றி எந்த செய்தியும் இல்லையே. தயவு செய்து விளக்கம் கொடுக்க பணிவுடன் அன்புடன் வேண்டுகிறேன். உமது பணி தொடர்ந்து சிறக்க நல்ல உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவனை வேண்டி நெஞ்சார வாழ்த்துகிறேன். பழைய ஏற்பட்ட நிகழ்ச்சிகளில் நிறைய விளக்கங்களை உங்கள் மூலம் அறிந்து கொள்கிறேன். நன்றி. இங்கனம் பி. மார்கரெட், ஓய்வு பெற்ற ஆசிரியர், கூடலூர், நீலகிரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க சாமி.
மார்கரெட் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நல்ல அருமையான வார்த்தைகள், வாழ்த்துக்களுக்கும் ஜெபங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் 30 ஆண்டுகால வாழ்க்கைகளை பற்றிய செய்தி நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 செய்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து விவிலியத்தில் வந்து தொகுப்பாளர்கள் எழுதும்போது 3 எதெல்லாம் மிக முக்கியமோ அதெல்லாம் தான் நான் சொன்னேன். முதலாவது 70வது ஆண்டில் எழுதப்பட்ட மார்க் எழுதிய நற்செய்தி இயேசுவின் அந்த இறையரசு பணியை மட்டும் சொல்லப்பட்டது. இயேசுனுடைய பிறப்பை பற்றியோ அதுவும் சொல்லலை. அதில் பாருங்கள், அதுலேருந்து இறப்பை பற்றிய செய்தி, இயேசுனுடைய பாடுகள் பற்றிய செய்தி, சிலுவை பற்றிய செய்தி நிறையா இருக்கும். அது வந்து முதல் இதில் லூக்கா மத்தேயு இருவரும் 80ஆம் ஆண்டில் எழுதுகிறாங்க. அவங்க வந்து மார்க்கு விடுபட்ட அல்லது மார்க்கை தாண்டி இன்னும் சேர்த்து எழுத வேண்டும் என்று சொல்லி அந்த எழுதுகிறாங்க. லூக்கா வந்து சிறப்பான கொள்ளை சோர்ஸ் என்று சொல்வார்கள். அது தனி சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்லாம் எடுத்து 23 அதிகாரம்னா அங்கே வந்து 28 அதிகாரங்களையும் மத்தேயு இது பண்ணார். யோவான் வந்து இந்த மற்ற 3 பேருமே சொல்லாததை சொல்லணும்னு 100வது ஆண்டில் கடைசியான நற்செய்தியாக இவங்க சொல்லாத நம்ம சொல்லணும், புதுசாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எழுதுனாங்க. ஆனால் இந்த 4 நற்செய்திகளிலுமே இயேசுவினுடைய 30 ஆண்டு கால வாழ்க்கை சொல்லப்படவில்லை. 3 சின்ன சின்ன காரணங்களை சொல்லுகிறேன். ஒன்று, இயேசுவினுடைய பிறப்பு எதற்காக, இயேசுவினுடைய இறப்பை வைத்து அவர் எப்படி பிறந்தார் என்று கேட்பதற்காக அந்த ஒரு கேள்விக்காக இருந்தாங்க. இப்போ பிறப்பு இறப்பும் போட்டு அவர் நற்செய்தி போதனைகள், நற்செய்தி அறிப்பை புத்தகம் நூல் சுருளாக அவங்க இது பண்ணாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, இயேசு வந்து எருசலேமில் இருக்கிறார் இல்லை பெத்லகேமில் இருக்கிறார். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டர் தொலைவில் எஸ்ஸீனியர்கள் அல்லது கும்ரான் மங்ஸ் எஸ்ஸீனியர்கள் என்கின்ற மக்கள் பாலைவனத்தில் வாழ்ந்தாங்க. அதுவும் இந்த பக்கம் வந்து வாடி கெபீர் என்ற வாடி கெல்ட்டு, வாடி கெபீர் என்ற பகுதியிலெல்லாம் எஸ்ஸீனியர்கள் குழுவாக வாழ்ந்தார்கள். ஒரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், இயேசுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும். அதே போல் மெல் கிப்சனுடைய படத்தில் வந்து இயேசு நடித்த போது அவர் பிலாத்தோட லத்தீனில் பேசுகிறது போல கூட காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், அரமாய்க்கு உள்ளிட்ட எல்லா மொழிகளையும் கற்றுத்தேர்ந்தவராக இருப்பதனால் நிறைந்த ஒரு ஞானியாக இருப்பார். அந்த சமயத்தில் அந்த எஸ்ஸீனியர்களுடைய குழுவில் இருந்து பாடம் பயிற்சி பெற்றாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. யோவானுடைய செய்திகள், திருநூறு யோவான் பற்றிய செய்திகள் வந்து எஸ்ஸீனியர்களுடைய பல பழக்க வழக்கங்கள் அவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய செயல்பாடுகளிலும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இயேசு ஒருவேளை எஸ்ஸீனியர்களுடைய குழுவில் இருந்து பயிற்சி பெற்று வந்தாரா, சில நாள் அங்கே தங்கியிருந்தாரா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆகவே அந்த நேரத்தில் அங்கே நிகழ்வுகளை பற்றிய செய்திகள் நமக்கு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலாவது. இரண்டாவது வந்து லூக்கா 2ஆம் அதிகாரத்துடைய 48-49 வசனத்தை தாண்டி பாலனோ வளர்ந்து அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து அப்பா அம்மா கூடயே இருந்து வாழ்க்கையுடைய சூட்சுமங்கள் எல்லாம், கடுகு விதையை பற்றி அல்லது வந்து வானத்து பறவைகளை பற்றி, லீலி மலரை பற்றி அம்மா கிட்ட பேசி கற்றுக்கிட்டு அப்பாவுக்கு உதவியாக அந்த தச்சுப்பட்டையில் இருந்தாரா என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. எதுவாக இருந்தாலும் நன்கு படித்து தேர்ந்த ஒரு நிறைய ஞானியாக இயேசு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு சட்டங்களை அத்தனையும் கரைத்து குடித்தவராய் அதுக்கு புதிய விளக்கம் கொடுக்கிற மாற்று கலாச்சாரத்தின் மனிதராக, புரட்சியாளராக இயேசு தன்னை 30வது வயதிலே வெளிக்காட்டிக் கொள்கிறார். அதுதான் வந்து மிக முக்கியமான காரியமாக நாம் பார்க்கிறோம். நன்றி தந்தை அவர்களே. கடிதம் எழுதிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய உள்ளங்களுக்கும் எங்களது நன்றி. உங்களுடைய உற்சாக வார்த்தைகள் எங்களை இன்னும் அதிகமாக நன்றாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உற்சாகப்படுத்துகின்றது. வெளிய விளக்கங்களை இன்னும் அதிகமாக வழங்க எங்களை உற்சாகப்படுத்துகின்றது. நன்றி. தொடர்ந்து தந்தையர்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறேன் என்றிருக்கிறீர்கள், அதுக்கும் நன்றி. தொடர்ந்து எங்கள் ஜெபங்களை தாங்குங்கள். உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. அன்புக்குரியவர்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் யோசுவா புத்தகம் மற்றும் 1-2 சாமுவேல் என்று தொடர்ந்து பயணித்தோம்.
அருமையான இறை வார்த்தை அடங்கிய பொக்கிஷம் உள்ள பக்கங்கள் அவைகள். அந்த பகுதியிலே வாசிக்கும்போது எப்பொழுதாவது நேரில் பார்க்கும்போதோ கடிதங்கள் மூலமாகவோ தொலைபேசி வழியாகவோ அழைத்து பல விதங்களில் உற்சாகப்படுத்தினீர்கள், ஊக்கம் கொடுத்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறை வார்த்தையை வாசிக்கவும், இறை வார்த்தையை நேசிக்கவும், இறை வார்த்தையை சுவாசிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஏனென்றால் வாழ்வு தருவது இறை வார்த்தை ஒன்றே. இந்நிகழ்ச்சியின் முழுவதுமாக அருட்தந்தை பிரகாஷ் அவர்கள் எழுச்சியோடும் மிகுந்த முகமலர்ச்சியோடும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசிப்பருவம் 2 சாமுவேலின் 1-2 புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்து, பின்பாக ஒட்டுமொத்த புத்தகத்தின் நிறைவு நிகழ்ச்சிகளுக்கு செவிமடுத்து, கடிதங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம், விளக்கங்களை பெற்றிருக்கின்றோம். இதோடு இந்த புத்தகத்தின் விளக்கங்கள் நிறைவடைகின்றன. இனி அடுத்த நிகழ்ச்சியிலே புதிய புத்தகத்தின் தொடக்கமாக இருக்கும். அதுவரை இணைந்திருங்கள், தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு நன்றி. நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.